நீங்கள் ஒரு தப்பான ஆள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஓவராக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பயுமே உங்களை அவங்க டிபெண்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை ரொம்ப டிபெண்ட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்கள் மைண்ட் ஆசிலேஷன்லேயே இருக்கும். உங்க அந்த டைலமாலே வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் நல்லதாக இருக்க மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் கெட்டதாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் உங்களால் ஒரு முடிவை எடுக்கவே முடியாது. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஒப்பீனியனை சொல்லணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேசி உங்களையே அவங்க கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் தான் தப்பு அப்படின்னு முடிவு பண்ண வச்சுருவாங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே நான் ஓவராக லவ் வச்சுருக்கேன், அஃபெக்ஷன் வச்சுருக்கேன், பொசிசிவ்னஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லார்கிட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பிரித்து உங்களை ரொம்ப லோன்லியாக ஆக்கிடுவாங்க. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களை விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களை த்ரெட்டனும் பண்ணுவாங்க. நீங்கள் தனியாக போனால் உங்களால் வாழவே முடியாதுன்னு உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த 5 விஷயம் உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பு